தாக்குதல் நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீ உன் மூளையை பயன்படுத்தியது போல் தெரிகிறதே ஆதஹாம். நான் கட்டளைகளை பின்பற்றுபவன் அல்ல. என்னை பற்றி தங்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறேனே. தன்னை ஒரு சுபேதாராக அவன் என்னிடமே காட்டிக்கொள்ள முயன்றான். பாவம், பீர் முகமதுவை அனுப்பி வைத்து விட்டேன். ஜலாலின் வலது கையாக இருப்பதற்கு விரும்புகிறாய் அல்லவா? அப்படி என்றால் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கு முன்பாக நீ எல்லாவற்றையும் யோசித்து செயல்பட வேண்டும். அதன் பிறகு பார், நீயும் ஒரு மகா மந்திரியாகி விடலாம். தாங்கள் வந்து விட்டீர்களா? தாங்கள் வந்து விட்டீர்கள். ஜாபிதா, தாயார் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பார்த்து பொறுமையாக நடந்து கொள். ஏன் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். எவ்வளவு நாட்களுக்கு பிறகு நான் உங்களை பார்க்கின்றேன். தாங்கள் வாருங்கள், வாருங்கள். தாங்கள் என்னுடன் வாருங்கள். நான் உங்களிடம் நிறைய விஷயங்களை பேச வேண்டும். தாயிடம் முக்கியமான விஷயம் பற்றி உரையாட வேண்டியுள்ளது. நீ போ, நான் வருகிறேன். இல்லை, இன்று நான் எதையும் கேட்கப் போவதில்லை. நீங்கள் என்னுடன் வந்தே ஆக வேண்டும். நான் தங்களே நினைத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் எவ்வளவு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறீர்கள். தங்களுக்கு தெரியுமா, தாங்கள் இல்லாத பொழுது அரண்மனையில் ஏதோ நடந்து விட்டது. ஜோதா பேகம் அந்தப்புற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மிகவும் நல்லதாய் போயிற்று. போரில் ஆதகம் கான் வென்று விட்டான். வழியில் இருந்த தடங்கல்களை அகற்றி விட்டான். இதே வழியில்தான் ஜலாலும் அந்த ஜோதாவை மாளிகையில் இருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், ஜலாலின் மனதில் ஜோதாவை பற்றிய தவறான எண்ணங்களையும் விஷத்தையும் முழுவதுமாக விதைக்க வேண்டும். அதன் பிறகு ஜோதாவுடைய எண்ணமே ஜலாலின் மனதில் இடம் பிடிக்க கூடாது.